ஃபைல் போடுற எப்படி ஃபைல் பார்த்துக்க சரிப்பா அப்படியா நான் பண்ணுறது எல்லாரும் மேலேயும் போடுவேன் இப்போ என்ன பண்ணலாம் அதுலேயே வேற அளவுக்கு வாஷ் பண்ணிடலாம் அப்படியே அப்படியே என்ன விஜய் என்ன பார்க்க முக்க ட்ரெஸ்ஸா அம்மன் ட்ரெஸ் போடுது முக்க ட்ரெஸ் இருக்குதா டேய் முரளியே முக்க வச்சுருக்கா நடுவில் வீடியோ வேணா நின்று தான் ஆகணா இது முக்கிய பாரு ஆமா அது ஒரு வீடியோ தான் வேஸ்டா போச்சு ஆல் வேஸ்ட் காலி வா எவ்வளோ கஷ்டப்பட்டு விட்டுறாங்க பாரு போகும்போது ஐயா 2 தான் வைக்க 3 தான் வைக்கணும்னு சொல்லக்கூடாது ஓ இப்போ போட சொன்னீங்க சின்னதாக வெட்டி ஸ்பேஸாக வெட்டினேன் 3 மீன் தான் இவன் எங்கே போயிட்டான் லேபர் இதா இங்கே என்ன பண்ணுறான் பிளாக் ஒயிட்டா பிளாக் நல்லா இருக்குது குறுக்கேஜி நம்ம புங்க அவர் வந்து வச்சுக்கலாம் சின்னதாக கொடுக்க மாட்டாங்க விலை அதிகம் இங்கேயே அவருக்கு தான் விலை அதிகம் அவருக்கு அந்த வஞ்சத்தில் விலை அதிகம் நம்ம வஞ்சத்தில் போகாது ஆமாம் இங்கே போய் 2 போட்டிங்கன்னா எல்லாமே 7 கிலோ 8 கிலோ சைஸா ஆமாம் 7 கிலோ 8 கிலோ 10 கிலோ சைஸு ஸ்லைஸ் போடுது எத்தனை பேர் போனீங்க 12 மீன் 14 மீன் எத்தனை பேர் போனீங்க நான் ஒரு தான் வெட்டினேன் தம்பி கைடு வெட்டி போனாரு ஸ்லைஸ் வேறு ஒரு ரொம்ப டார்ச்சல் ஸ்லைஸ் போடுற மாதிரி கிடையாது கிலோ கணக்கு அங்கே வியாபாரம் பண்ணுறது ஹோட்டலில் அங்கே அமெரிக்காவில் கால் வச்சு பேக்கிங் பண்ணி 3 பீஸாக பேக் பண்ணி நம்ம பார்த்துருப்பீங்க டிஸ்பிளேவில் இருக்கிற மாதிரி ஆமாம் ஒரு கவரில் சிக்கனு பீஃபு எல்லாமே அந்த மாதிரி வந்து இது இங்கே மீன் பீஸ் பண்ணி இங்கேருந்து போகுது அது பக்காவாக 3 பீஸா போட்டு இங்கேயே லாக் பண்ணி ஸ்டிக்கர் ஒட்டி இங்கேயே முன்னாடியே உனக்கு ஃபோன் பண்ணிடுவோம் இல்லை மீன் நம்ம இப்போ தியகம் ஆடுறாரு சொல்லிட்டாரு நான் என்னப்பா திரும்ப கம்பமாக இருந்தேன்னா தியங்கிழமை ஒவ்வாறு வந்தியமாக ஆடுறேன் கத்தி வைக்கணும் ஏன்னா கத்தி மேக்ஸிமம் கத்தி இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படாது உங்கள் கத்தி எத்தனை போய்ட்டு அங்கே ஏன் கத்தி அவங்ககிட்ட கத்தி தான் கிடையாது கத்தி தான் ஸ்பீ கட்டி வச்சுருப்பாங்க நான் சொல்லிட்டேன்ப்பா நீங்கள் போங்க தியகம் நான் கத்தி வைக்கிறேன் கத்தி நான் ஸ்டாக் வச்சுருந்தா தான் நீங்கள் மீன் விட முடியும் வச்சுக்கலாம் நான் போதுமா 2 இது குறுக்க போடலாமா இது இப்படியே போடலாம் இது நல்லா இருக்கும் அதை 3 சரி அலைவா நம்ம கரண்ட் இருக்குல்ல
அப்படியா இது போட்டுலாம் ஃபுல்லாக உள்ள போட்டுங்க என்னடா இருக்கா கொடுங்க உள்ள கொடுங்க இது இந்த கட்டையை ட்ரில்லிங் போடலான்னு பார்க்குறேன் சுற்றி மாவு போட்டு உள்ள வச்சுக்கணும் போடலாமா இதுலேயே வைக்கலாமா எப்படியும் கட்ட மாத்திர செய்வீங்க அத்தை மாற்று வச்சுருக்கேன் பிச்சு மேலே போகிறோம் நறுக்கு இருக்கணும் கட்டுறேன் இல்லாமல் தோசைகள் மாதிரி இந்த மேடுக்கெல்லாம் கரைச்சி அந்த மிஷின் இருக்குல்ல ஆமாம் அந்த மிஷினை போட்டு ஃபுல்லாக தோசைகள் மாதிரி ஆக்கி விட்டுருவேன் தான் எப்படி இருந்தாலும் கட்டையை மாற்ற தான் போகிறோம் தைக்கிக்க இது இருவிட்டு போய்டுவாங்க கேட்டா அவங்க பேக்க வச்சு ஓ எனக்கு இப்போ கரெக்டாக அழகாக இருந்துச்சுன்னா இன்னும் வச்சு அது என்ன நான் இன்னும் ஸ்பீடாக வெட்டுவேன் கத்தி கட்டெலாம் கரெக்டாக இருந்தா வேலைக்காரனுக்கு பொருள் சுத்தமாக இருந்தாலே போதும் வேலைக்காரன் எல்லா வேலைக்காரனும் சுத்தமாக செய்வான் அதுக்கேற்ற பொருள் இல்லைன்னா அந்த வேலை செய்யறதே பொருள் கிடையாது வேலேருந்து ஒரு கத்தி வாங்கி வெட்டி போகிறேன் பக்கத்தில் இருக்கு அந்த கத்தி வாட்டத்துக்கு வராது இந்த மாதிரி தான் எந்த வேலைக்காரங்க அவங்கவுங்க பொருளில் வேலை செய்யுதுதான் வேலை செஞ்சிருவாங்க ஆனால் ஒரு சாட்டிஸ்ஃபையாக இருக்குது இன்னைக்கு மீன் நல்லா வேலை போகுது இன்னைக்கு மீன் வேலை தானே இன்னைக்கு வேலை தான் இன்னைக்கு பிடிங்க ஒரு 200